சரிங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, லேட் ஆகிடுச்சு, வராதிங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. கரூர் சம்பவம் அன்னைக்கு விஜய் வீட்டில் இருந்து ரொம்ப லேட்டாக புறப்பட்டதுனால தான் மிகப்பெரிய பிரச்சனைக்கே காரணம். டிவியில் பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த இடத்துல க்ரௌடு எவ்வளோ மோசமாக பயங்கரமாக பிக்கப் ஆகிட்டுருக்குன்னு. இன்னொரு விஷயம்னா விஜய் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவரை வார்ன் பண்ணிட்டாங்க. விஜயோடைய டீமை வார்ன் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா எல்லாருக்கும் உயிர் ஆபத்து. கூட்ட நெரிசல், க்ரௌடு வேவ், கம்ப்ளீட் கேயாஸ் அந்த ஸ்பாட்டில் இருக்குது. அதனால தள்ளி நின்று வேற ஒரு இடத்துல நின்று பேச சொன்னாங்க. அண்ட் விஜய் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுறது ஒரு நியாயமே கிடையாது. வரப்போகிற பல பை எலெக்ஷனுக்காக இந்த மாதிரி பேசுகிறாரா எனக்கு தெரியல. விஜய் எந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் எடுத்துக்கல. அண்ட் அவர் டிஎம்கே மேலே பள்ளி போடணும் அந்த ஒரு பேச்சா தான் இருக்கு. எல்லா ஸ்டேஜ்லயும் எல்லா இடத்துலயும் அதான் பேசிட்டே இருக்காரு. விஜயோட எல்லா ஸ்பீச்சும் பார்த்தீங்கன்னா லூப் மாதிரியே போயிட்டே இருக்கு. ஒரே டைலாக் அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு. நான் விஜய் கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்க தான் முதலமைச்சர். நீங்க இன்னும் எலெக்ஷன் கேம்பெயின் மாதிரியே பேசிட்டே இருக்கீங்க, ஓகேவா? அந்த எலெக்ஷன்ல முடிச்சு நீ ஜெயிச்சாச்சு, இனிமேட்டுக்கு நீங்க பாலிசி கொண்டு வரணும், கொள்கையை கொஞ்சம் அமல்படுத்தணும். ஸோ இதுதான் நீங்க பண்ணணும், ஓகேவா? கரூர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அந்த கேஸ் இருக்குது, அது கோர்ட்டு பார்த்துக்கோ, ஓகேவா? செய்து அரைச்சமாவே அரைக்காதீங்க, ஓகேவா? அந்த சிம்பு பாட்டு மாதிரியே இருக்குது.